அன்யோங்கமி இது ஷேரிட்டி ஃபிக்ஸ். நான் உங்கள் ஷேரி. இன்றைக்கி நம்ம டெக்கு கடை ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நீடி அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும்டா. நான் வந்து போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அது தப்பு தான். ஓகே, அது நான் பேசுகிறது தப்பு தான். அது நான் கரெக்டாக நான் சொல்ல மாட்டேன். நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பேசிட்டேன். பட் இதை நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி பேசலை. நான் எப்போவே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தான் பேசணும், இப்படி தான் பேசணும், நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். எனக்கு அப்போ என்ன தோணுதோ அதை வச்சு மட்டும்தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அது ப்ரிப்பேர்ட் கிடையாது. நான் ஒரு ஃப்ளோவில் தான் பேசிட்டேன். ஸோ நான் அதுக்கும் அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவும் நான் வந்து சொல்லலான்னு இருந்தேன். என்னன்னா, நீங்கள் வந்து நிறைய பேர் ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐம் ஸோ சாரி. நான் உங்களெல்லாம் ஹர்ட் பண்ணிட்டேன். நானும் ஒரு டேக் குக்கர் தான். அதனால தான் நான் வீடியோ போடுறேன். இல்லைனா நான் ஏன் வந்து போடணும்? ஓகே, நான் உங்களை பிரதர்ஸாக பார்க்குறேன்னா நான் இந்த சேனலில் இப்படி பிஎல் வீடியோ போடவே மாட்டேன். எனக்கு அந்த சேனலே போதும்னு தான் இருந்திருப்பேன். ஸோ நானும் ஒரு டேக்கு குறைன்றதால தான் போடுறேன். அண்டு எனக்கும் தெரியும் மற்றவங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். எனக்கும் வந்து இந்த மாதிரி சொன்னால் ஹர்ட் ஆகும் தான். நம்ம ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க இல்லைன்னு சொன்னால் அது ஹர்ட் ஆக தான் செய்யும். அது எனக்கும் ஆயிருக்கும் தான். நான் அது மனதுக்கு சாரி. நான் மனசார சாரி கேட்குறேன். நான் அது ஒரு ஃப்ளோவில் தான் சொன்னேன். அது ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை சொல்லணுன்னு நான் சொல்லலை. பிகாஸ் எனக்கு தெரியும்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணி சொன்னேன்னா எனக்கு தெரியும்ல இந்த மாதிரி வந்து பிரச்சனை வரும். தெரிஞ்சு நான் ஏன் சொல்லணும்? புரியுதா? அது நான் ஒரு ஃப்ளோவில் தான் சொல்லிட்டேன். நான் அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். பட் என்னால் அது ரிமூவ் பண்ண முடியல. நான் வேறு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. சரி, ஓகேண்ணா, அந்த வீடியோவை அப்படியே விட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. சீரியஸாக நானும் வந்து பண்ணது தப்பு தான். நான் என்ன தான் அது வந்து என்னோடய கான்ஷியஸ்னஸில் சொல்லனாலும் நான் சொன்னது தப்பு தான். ஸோ சாரி. யாருக்கெல்லாம் ஹர்ட் ஆச்சோ நான் சாரி கேட்டுக்கிறேன். எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. சத்தியமாக நான் வந்து அது வேணும்னு பேசலை. பட் நீங்கள் எல்லாருமே ரொம்ப டீசெண்டாக அழகாக வந்து அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன மத்தியில் ஒருத்தவங்க ரொம்ப பேடாக வந்து கமெண்ட் பண்ணாங்க. அது தேவை இல்லையோன்னு எனக்கு தோணுது. லைக் நான் வந்து அதில் ஃப்ளோவில் பேசினேனா இல்லை ப்ரிப்பேர் பண்ணி பேசினேனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் போய் அந்த வீடியோவை திருப்பி பார்த்தப்போ தான் தெரியுது, ஓ நான் இந்த விஷயம் பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் ஃப்ளோவில் பேசலை, நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சரி, ஓகே, உங்களுக்கு அப்படி தோணுதா அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்க வந்து தேவையில்லாமல் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேவையில்லாமல் பேசிட்டாங்க. நான் அதில் ஒரு கமெண்ட், அவங்க 3 கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்று மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அதை இப்போது நான் காட்டுறேன். இதுதான் அந்த கமெண்ட்டு. அந்த கமெண்ட்டு கீழேயும் மேலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களாம் சொல்லியிருக்கீங்க, ஓகே எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டேன், நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம்தான். ஓகேவா? எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் தான் வந்து எனக்கு மன்னிக்கணுமா இல்லையான்னு சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் உங்களை பிரதர்ஸாக காட்டணுன்னா நான் ஏங்க சேனல் வச்சு ரியல் வீடியோ போட போகிறேன்? எனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் அந்த விஷயத்த செய்யணும்? இந்த விஷயத்த இப்படி பிஎல் வீடியோ போடுன்னு என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. நானாக தான் வந்து போடலாம். எனக்கு கமெண்ட்ஸ் வந்துச்சு, சரி ஓகே நமக்கும் பிடிக்கும், நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் பண்ணேன். எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன்டா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன்ல. என்கிட்ட சொன்ன ஒரு 2-3 பேரில் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் அவங்கள பிரதர்ஸாக காட்டணுன்றதுக்காக தான் வீடியோ போடுறேன். அவங்கள பிரதர்ஸாக காட்டி எனக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்கள்? எண்ட் ஆஃப் த டே அவங்க பிரதர்ஸாக இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. நம்ம பிலீவ் பண்ணுறோம் அது உண்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கலாம். சரியா? அது ஒரு ஃப்ளோவில் வந்து வார்த்தையை வச்சுட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஹர்ட்டாக கமெண்ட், ஓகே உங்களுக்கு பிடிக்கல, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் என்கிட்ட சொன்னதால எனக்கு தெரிஞ்சுது நான் அப்படி பேசியிருக்கேன் அப்படின்ட்டு. இனிமேல் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் என்கிட்ட அப்படியே சொல்லுங்கள். இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக போய் அந்த விஷயத்த வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறதுக்கும் நீங்கள் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நார்மலாக போய் சொன்னீங்கன்னா அவங்க அது வந்து நம்ம மேலே தப்பு இருக்குது அப்படின்னு ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணினா தேவையில்லாமல் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும். உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு சரி, ஆனால் அவங்க வந்து உங்களை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒன்றுமே பண்ணாத ஒரு விஷயம் தப்பு தான் அது. அது ஒன்றுமே ஒரு விஷயம் சின்ன விஷயம் கிடையாது அது. பட் அது பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி சொன்னது தப்பு தான். வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வீடியோ கூட டிலீட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ஸோ ஐம் சாரி. நான் வந்து வேணும்னே அது பேசலை. நான் ப்ரிப்பேர் பண்ணி பேசவே இல்லை சத்தியமாக. நான் வந்து ஒரு ஃப்ளோவில் அது எப்படி சொல்கிறது, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என் மைண்ட் செட் இங்கே இருக்காது. நான் என்ன தோணுதோ அது வாயில் என்ன வருதோ பேசிடுறேன். அது தப்புன்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா வேணும்னா நான் அந்த வீடியோ கூட டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ சாரி. இன்னொன்று இந்த மாதிரி யாராக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்றதை போய் சொல்லுங்கள். அவங்க கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அசிங்கமாக பேசி தான் திட்டணும் அப்படின்னா அது நல்லா இல்லை. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. ஓகேடா, ரொம்ப பேசிட்டேன், போதும். அதுவே ரொம்ப நேரம் இழுத்துடுச்சு. ஸோ என் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃபீவரு, அதனால தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இன்றைக்கி போட்டே ஆகணுன்றதுக்காக தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் மேபி இது கொஞ்சம் 18+ இருக்கலாம். ஸோ ஹெட்செட் மஸ்ட். அப்புறம் வீட்டில் திட்டு வாங்கினா கம்பெனி பொறுப்பாகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோ என்னன்னா, தயவுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆகி 2 months தான் ஆகுது. ஸோ அதே போதும், மிச்சத்தை நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போது தயவு நான் உட்காந்துட்டு இருக்கேன் ஒரு ரூமில். ஷபா, போர் அடிக்குது. இந்த ஜங்குக்கு வேற எங்கேயாவது கிளம்பி போயிடுறான். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்து வந்து படம் பார்த்துட்ருக்கான். கரெக்டாக அவனுக்கு ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு ஜிமின் தான். சொல்லுடா, என்ன எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க? ஏன் நான்லாம் உனக்கு காலே பண்ணக்கூடாதா? அப்படி சொல்ல, சார் ரொம்ப பிஸியாச்சே. அப்போல்லாம் இல்லை தயாங்கு, சும்மா ஏதாவது பேசாத. சரி, என்ன விஷயம் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன்? அதுவா, உனக்கு இன்விடேஷன் வந்துச்சா என்ன? இன்விடேஷனா? எதுக்கு? ஓ, எக்ஸாம் தானா? ஏய், ஏதாவது ஒன்று தெளிவாக சொல்லுடா. எக்ஸாம் அவன் எதுக்கு எனக்கு அனுப்ப போகிறான்? இல்லை, எனக்கெல்லாம் இன்விடேஷன் வந்திருக்கு. உனக்கா? ஏன் அப்படி ஷாக் ஆகுற? எல்லாம் கேட்டேன். என் ஃப்ரெண்டாச்சே, உனக்கே அவன் பண்ணான் அப்படின்ட்டு. தெரில, ஏதோ பார்ட்டியா இன்னைக்கு நைட்டு. அதுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கான். ஓஹோ, எனக்கு தெரியல, நான் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கல. அப்படியா, சரி பாரு, இரு பார்க்குறேன். அந்த மாதிரி தயங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனோட அவனுக்கும் வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கான். இந்த மாதிரி இதுக்கு வந்துடு அப்படின்ட்டு, பார்ட்டிக்கு வந்துடு அப்படின்னு. தயங்க பார்த்துட்டு, என்னடா இந்த முதவி எனக்கும் அனுப்பிச்சிருக்கு. சரி, அதை விட இப்போ வர போறியா இல்லையா? ஐயோ, ஜங்குக்கு தெரிஞ்சால் கொன்றுவான். மச்சான், பார்ட்டி பார்த்துக்கோ, ஏதாவது விஷயம் கூட இருக்கலாம். அது வேறு அதிசயமாக உன்னையும் வேறு கூப்பிட்ருக்கான். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா பிரேக்கப் ஆகி இந்த ஒரு வருஷத்தில் அவன் திருப்பி பேசவே இல்லை. இப்போ எதுக்கு திடீர்னு பார்ட்டிக்கெலாம் கூப்பிட்றான் தெரியலையே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். சரி, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் வெய்யி அப்படின்ற மாதிரி தயங்க வந்து கால் கட் பண்ணிடுறான். இப்போது அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. என்ன இவன் திடீர்னு பாட்டிக்கெல்லாம் கூப்பிட்றான், என்ன விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேவங்க அதை யோசிச்சுட்ருக்கான். போவோமா? போனால் ஜங்கோ கிட்ட என்ன சொல்கிறது? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான், ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டுருக்கான் ஒரு மாதிரி குழப்பத்தில். இப்படி ஒரு 10 minutes ஆகுது. ஜங்கோக்கும் வரான். பேபி, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஏன் ஒரு மாதிரி ஒரு ஜோன் அவுட் ஆன மாதிரி உட்காந்துட்ருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஜங்கோக்கு வந்து அவனுக்கு முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். தேவங்க அப்படியே பார்த்துட்டு அவனோட ஹேர் ரப் பண்ணிட்டே, தெரியல, நானும் ஜிம்மனும் வெளியே போகலான்னு இருக்கோம். சரி, போயிட்டு வா. என்ன இப்போது அதுக்காக யோசிச்சுட்ருக்கேன்? இல்லை, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி தேவக்கு சொல்கிறான். இங்கே பாரு, நான் வந்து உன்னை எதுக்கும் ஃபோர்ஸும் பண்ண மாட்டேன். உன்னை வந்து நீ இதான் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ போயிட்டு வா. ஜிம்மனோட ஃப்ரெண்டு தானே, போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜங்கோக்கு சொல்கிறான். அப்படியே தேவக்கு பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஜங்கோக்கோட லிப்ஸ்ட்டில் போயிட்டு தேங்க்யூ ஜங்கோக் அப்படின்ற மாதிரி அவன் ஸ்மெல் பண்ணுறான். ஜங்கோக் பார்த்துட்டு, அப்போ இதுக்கு தான் சுகமாக இருந்திருக்கேல அப்படின்னு மாதிரி அவன் சிரிக்கிறான். சரி போ, ரெடியாக்கு. எப்போ போவேன்? நைட்டுக்கா? நைட்டா? ஆமாம், ஏன்? சேஃபாக போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஜங்கோக் சொல்கிறான். தேவங்க அப்படி பார்த்துட்டு, உனக்கு ஓகேவா? நீயும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்டில் தான் இருக்க, போயிட்டு வா தேவங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் சேஃபாக இரு, எனக்கு கால் பண்ணிடுறேன் எதுனா அப்படின்ற மாதிரி ஜங்கோக் சொல்கிறான். தேவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்கோக்கை போய் பேக் ஹக் பண்ணிக்கிறான். என்ன திடீர்னு பேக் ஹக்லாம் பண்ணுறீங்க? தெரியல. ஜங்கோக், ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ டூ டயாங் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் திரும்பி ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் அப்படியே ஒரு சாஃப்டான கிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சரி 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 எனக்கு லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தயங்க ஓடுறான். இருடா அப்படின்ற மாதிரி ஜங்குக் பிடிக்கிறான். ஜங்குக் இப்போ 8 மணி ஆச்சு, நான் கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். சரி போயிட்டு வா உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஆ என்னது போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறான். சரி சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் போய் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஃபோன் எடுத்து அப்படியே ஜிம்மனுக்கு வந்து கால் பண்ணுறான். மச்சான் சொல்லு என்ன பண்ணுறேன்? சும்மா தான். சரி நான் வந்து பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆகிட்டியா? என்னடா போகலாமா? போகலாம் மச்சான், எதுக்கு தான் கூப்பிட்ருக்கான்னு போய் பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். மச்சான் வேணாம் ரிஸ்க்கு, ஜங்கோக் தெரிஞ்சால் பிரச்சனையாக போகுது. ஜங்கோக்கிட்ட சொல்லிட்டேன் பார்ட்டிக்கு போகிறேண்ணா. பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்ல, ஜிம்மன் கூட வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கேன். கிழிஞ்சுது. ஏண்டா ஏண்டா என்னை கோத்து விட்டு வேலை இது பார்க்குற? ஜெமன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெமன். இல்லை இப்போது ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நாளைக்கு ஜங்குக்கு என்ன தான் கேட்பாரு, உன் ஃப்ரெண்டுக்கு சொல்ல மாட்டியான்ட்டு. கரெக்டு தான், அவனை எதுவும் கேட்க மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படின்ற மாதிரி தேவைக்கு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஜிமினிக்கு இந்த பக்கம் அட பாவி, இவனுக்கு ஃப்ரெண்டாக சேர்ந்த பாவத்துக்கு என் தலையில் பெருசாக ஏதோ வந்து விழப்போகுது போலையே அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். சரி கிளம்புவான், அவனே கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஜிம்முனும் கிளம்பி வரான். வந்துட்டு தயங்க வீட்டு முன்னாடி வந்து ஹாரன் அடிக்கிறான். தயங்க பார்த்துட்டு ஜங்குக் நான் கிளம்புறேன் ஜிம்முன்னு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி சரி பார்த்து போயிட்டு வா கால் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சோகமாக பூஜை வச்சுட்டு சொல்கிறான். தயங்க பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க? இல்லை எனக்கு உன்னை விட்டு தனியாக இருக்கணும்ல இன்னைக்கு நைட்டு. ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் லேட் நைட் ஆனாலும் வந்துடுவேன் சரியா, நைட் அப்படியே ஸ்டே பண்ணிட மாட்டேன். சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தயவோட ஹிப்ஸை பிடிச்சி அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்கான். தயங்க பார்த்துட்டு நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்படி போக முடியும்? போவாதேவ ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு வந்துடுறேனே. என் செல்லம் தானே அப்படின்ற மாதிரி தயங்க வந்து அவனோட லிப்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். அவனும் கிஸ் பண்ணுறான். இப்படியே அவங்க தன்னை மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக்குள்ள ஹேண்ட்ஸ் அப்படியே தயங்கோட ஷர்ட்குள்ளெல்லாம் போகுது. அவனும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தயங்க வந்து ஜங்குக்கோட நெக்கை ரப் பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜிமின்னு திருப்பி ஹாரன் அடிக்கிறான். தயங்க அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டு ஜங்குக் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐயோ கரெக்டான நேரத்தில் தான் எல்லாம் வரும் அந்த ஜிமினை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். தயங்க அப்படியே குடுன்னு ஓடி போய் ஜிமினை பார்க்குறான். ஹாய் மச்சான், என்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மூஞ்சி பாலிசாக தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தேவைன்னு சொல்லிட்டு போய் காரில் உட்காந்துக்கிறான். சரி என்ன ஓகேவா எல்லாமே? எல்லாமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்கிறான். சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. அப்படியே பார்ட்டி ஹாலும் ரீச் பண்ணிவிட்டு 2 பேரும் வெளியே தான் நின்றுட்டு இருக்கானுங்க. மச்சான் பிரச்சனை ஆகுமோன்னு தோணுது, ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மில் வந்து இழுத்துட்டு போகிறான். தேங்க அப்படியே பார்த்துட்டு என்னடா பிரச்சனை ஆக போது நான் பயப்படுறேன், நீ என்ன பார்த்துக்கலான்ற ஆப்போசிட்டாக நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாப்பெல்லாம் சும்மா இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வெளியே வந்திருக்கோம், அதை மட்டும் யோசி சரியா? சரி ஓகே அப்படின்னு மாதிரி 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனால் அங்கே தான் காய் வந்து இருக்கான். தேவங்க அப்படியே பார்த்துட்டு மூதேவி மூத்த பேரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிம்மன் அப்படியே செத்துட்டு இன்னும் உனக்கு போகலையாக்கோ பின்ன வா காண்டாவது அவன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு. அப்புறம் ஏன்டா வந்தேன்? எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் மச்சான், அதுதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரு மூலில் போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணுறானுங்க 2 பேரும் குடிச்சிட்டு. அவனுக்கு 2 பேர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அவனுக்கு 2 பேர் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது காய் வந்து தேவங்க பக்கத்தில் உட்காடுறான். தேவங்க பார்த்துட்டு எதுக்கு இப்போ என் பக்கத்தில் வந்து உட்கார என்னத்தையும் ஆளே மாறிட்ட போல ஜிம்னா இவனை பக்கத்தில் எது போக சொல்ல அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். ஜிம்மின் அப்படி பார்த்துட்டு காய் தள்ளு அவனை விட்டுப்போ, என் ஃப்ரெண்டை விட்டுப்போ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். காய் பார்த்துட்டு ஜிமின் கொஞ்சம் அடக்கி உட்காரியா, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஃபுல் போதை, அவனுக்கு என்னது பண்ணுறது கூட தெரில. அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். இந்த பக்கம் தயங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்ன தயம் ரொம்ப ஜாலியாக இருக்க போல, மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயங்க அப்படியே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது, ரொம்ப ஹாப்பியாக போகுது, என் லைஃப்பில் ரொம்ப பெரிய கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. நீ என்னை விட்டு போனதுக்கு நான் இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். காய் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஓஹோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியோ? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான்.
காய் அப்படி அவனுக்காக ஒரு ட்ரிங்க் கேட்குறான். அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு ட்ரிங்க்கையும் எடுத்துகிட்டு இந்தா இதை குடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயவங்க அப்படியே அந்த ட்ரிங்க்கையும் காயையும் பார்த்துட்டு நீ கொடுத்தா நான் எதுவுமே வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். காய் பார்த்துட்டு சும்மா குடித்தேன் இது கூட குடிக்க மாட்டியா நான் கொடுத்தா அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். ஏய் போ 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 இது டேலாக்லாம் ஏங்கிட்ட விடாத உடனே புது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் விடேன்னா அப்படின்ற மாதிரி தயவுக்கு சொல்லிட்டு இருக்கான். காய் பார்த்துட்டு யார் சொன்னா எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு உனக்கு இருக்காதான் வேணாம் வருஷத்துக்கு ஒன்றா இல்லை இல்லை தப்பு 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 மாதத்துக்கு ஒன்று இல்லை அதுவும் தப்பு வாரத்துக்கு ஒன்றெல்லாம் வச்சுட்டு சுற்றுவடி உங்ககிட்ட இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி தேங்க் கேட்குறான். காய் அப்படி பார்த்துட்டு நீ எப்போ போனியோ அப்போவே எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். காய் வந்து இதா இப்போ இது குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தேங்கும் அப்படியே ஸ்லோவாக இந்த ட்ரிங்கை வாங்கி குடிக்கிறான். குடித்ததுக்கப்புறம் காய் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். ஓஹோ அவ்வளோ பெரிய ஆளா உன் ஹஸ்பண்டு யார் தெரியுமா மிஸ்டர் சியான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்கிறான். காய்க்கு வந்து ஐஸ்லாம் வைடாகுது. அவனா ஏய் அவன்லாம் கிடையாது அவர் தான் சொல்லணும் அவன் என் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்லிட்டு இருக்கான். காய் அப்படியே அவனே பார்க்குறான். கொஞ்சம் நேரம் ஆகுது அவனுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தான் வந்து தயங்கோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. இந்த பக்கம் தயங்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு டேப்லெட் போட்டு கொடுத்துருக்கான் போல காய். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. தயங்க அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு ஐயோ என்னது இது என்ன எனக்கு இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கான். காய் அப்படியே தயங்க பார்த்துட்ருக்கான். என்ன பண்ண என்ன நான் ஒன்றுமே பண்ணல பேபி அப்படின்ற மாதிரி காய் சொல்கிறான். தயங்க அப்படியே ஐஸ் வைடாகுது. பேபியா என்னை ஃபஸ்ட்டு பேபின்லாம் நீ கூப்பிடாத அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். காய் திருப்பி என்ன பேபி நான் உன்னை பேபின்னு கூப்பிட்டா தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி காய் வந்து பக்கத்தில் வந்து உட்காரான். தேங்க அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு என்னை விட்டு தள்ளியே உட்காரு என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நீ செத்துருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். காய் அப்படியே உன் புருஷனுக்கு தெரிஞ்சாதானா அப்படின்ற மாதிரி தயவங்களோட ஹிப்பை பிடிச்சி கிட்டே இழுக்கிறான். தயவங்க ஷாக்காக பார்த்துட்ருக்கான். காயோட ஹேண்டு அப்படியே தயவங்களோட ஷர்ட்குள்ளெல்லாம் போகுது. தயவுக்கு அது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. தயவுங்க அப்படியே தள்ளி விட பார்க்குறான். சி உங்கள் இடைய மேலே இருந்து தள்ளிப்போ என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா உன்னை சாவடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயவுங்க ஏஞ்சிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி டிஸியாக இருக்குது. அவன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி வேறு இருக்கான். அந்த டீ இது ஒரு டேபிள் மாதிரி இருக்குல்ல ஸோ அது மேலே உட்காந்துட்ருக்கான். இப்போது அந்த சோஃபாவுக்கு பக்கத்துலேயே காய் அப்படி பார்த்துட்டு என்ன பேபி அப்படின்ற மாதிரி தயவங்களோட 2 லெக்ஸை பிடிச்சி இழுக்கிறான். தயவங்க அப்படியே இங்கே பாரு காய் மேலே கை வைக்கிற வேலையை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவன் கையை வந்து தட்டி விட்டுட்டு ஜிம்மன் எழுப்புறான். ஜிம்மன் ஜிம்மன் பைத்தியக்காரான் ஏஞ்சிடான் அப்படின்ற மாதிரி தட்டுறான். ஜிம்மன் தூக்கம் அது தள்ளி போடா அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமாக தூக்கத்தில் இருக்கான். ஐயோ இவன் வேறு குட்டி போதா நாய் அப்படின்ற மாதிரி தயவு யோசிச்சுட்டு சரி நம்மளே வீட்டுக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி அவன் வெளியே போக பார்க்குறான். காய் அப்படியே கை பிடிச்சிட்டு இரு தயவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயவங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு இங்கே பாரு காய் உனக்கு எனக்கும் எதுவுமே கிடையாது அது நல்லா புரிஞ்சுக்கும். எனக்காக என் ஹஸ்பண்ட் வீட்டில் காத்துட்ருப்பாங்க புரியுதா தள்ளு அப்படின்ற மாதிரியா அவன் கையை வந்து எடுத்துட்டு அவன் பாட்டின போகிறான். காய் அப்படியே பார்த்துட்டு இன்னும் மாறல தயவங்க உனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணால் செய்வல அவருக்காக நீ லாயலாக இருக்கே போல் நான் தான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி காய் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இந்த பக்கம் தயவங்க போய் காரில் ஏறுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் ட்ரைவ் கூட பண்ண முடியல. அவன் மைண்ட் ஃபுல்லாக டர்ட்டியாக தான் தோணுது. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கான். அப்படியே அவன் ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்கு இங்கே ஒரு மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பான். அவன் தயவங்க மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எப்படா வருவேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போது தயவங்களோட கால் வருது. அவன் அப்படியே பார்த்துட்டு என்ன தயவங்க இன்னத்துக்கு கால் பண்ணுறான் அப்படியே வந்துருப்பானே சரி ஓகே அப்படின்ற மாதிரி கால் அட்டன் பண்ணுறான். பேபே என்னாச்சு தயவங் என்னை வந்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்ற மாதிரி தயவங்க வந்து கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போ
எங்கே இருக்க, குடிச்சிருக்கியா? ஆமாம், குடிச்சிருக்கேன், என்னால் ட்ரைவ் பண்ண முடியாது, வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி தேங்க் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே தலையில் அடிச்சுட்டு, சரி வரேன், லொக்கேஷன் சென்ட் பண்ண. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் கால் கட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறான். ஜங்குக்கு பார்த்துட்டு, ஓ கிளப்புக்கெலாம் வர போகிறீங்களா அப்படின்ற மாதிரியே அவன் வரான். வந்து பார்த்தா தயாங்கு காருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கான். இது ஜிம்மன் காராச்சு, ஜிம்மன் எங்க அப்படின்ற மாதிரி வந்து தயாங்கிட்ட கேட்குறான். தயாங் பார்த்துட்டு, ஜிம்மன்னு கூட்டு போதெல்லாம் உள்ளே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, நானும் காரில் வந்திருக்கேன், சரி ஓகே யூங்கிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு யூங்கிக்கு கால் பண்ணி வர வச்சுட்டு ஜிம்மனை கூட்டிட்டு போய் அவர் கூட அனுப்பிச்சிட்டு இப்போ தயாங்க தூக்குறான். என்ன பண்ணுற ஜங்கோக், என்ன விட 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லூஸு மாதிரி பேசுகிறேன் வா அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போய் காரில் போடுறான். தயாங்க அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறான். என்ன பண்ணுற, இன்றைக்கே எனக்கு அழகாக தெரியுற, நான் எப்போவுமே அழகு தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டு ஏஞ்சிக்க போகிறான். தயாங்க திருப்பி அவனை எழுத்துட்டு, என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறேன், போகணுன்னா நினைக்காத ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு இன்னைக்கு என் பேபிக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். தெரியல, இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு நீ வேணும்னு தோணுது ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு, என்னத்தை குடிச்ச? தெரியல, என்னமோ குடித்தேன், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ணுது, ஐ நீட் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஐஸ்லாம் ஒயிட் ஆகிட்டு, யாரை பார்த்தேன் இது? நான் காயை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி மழுப்புறான். சொல்ல, காயை பார்த்தியா, பேசினேன் அவங்ககிட்ட? பேசினேன், ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தான், அப்புறம் எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் முக்கியம், நான் வந்துட்டேன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். குட், இனிமேல் அவன்கிட்ட பேசாத, புரியுதா? நான் பேச மாட்டேன், இது அவனோட பாட்டியா? எஸ், எதுக்கு தெரில அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, இவன் எதுக்கு வந்து காயோட பாட்டிக்கு வந்தான் அப்படின்ட்டு. அவன் போதையில் இருக்கிறதுனால அப்படியே அவனோட ஆங்கரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். தயாங்க அப்படி பார்த்துட்டு, டாடி டாடி ஐ நீட் யூ அப்படின்ற மாதிரி கிட்ட போகிறான். ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு, தயாங் தள்ளி போய்டு, ஏற்கனவே நான் உன் மேலே செம்ம காண்டாக இருக்கேன், போய்டு அப்படின்ற மாதிரி அவன் தள்ளி விடுறான். தயாங்க பார்த்துட்டு, நோ ஐ வாண்ட் மை டாடி அப்படின்ற மாதிரி அவன் அவனோட லெக்கு மேலே போய் உட்காந்துக்கிறான் லேப்பில். என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஐ நீட் யூ, புரிஞ்சுதா? ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கான். ஐ சைட் ஐ நீட் யூ, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே தயாங்கோட ஹிப்ஸில் கை வச்சுட்டு, இப்போ என்ன வேணும் உனக்கு? யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் வேறு லெவலில் இருக்கும், பரவாயில்லையா? எதுனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்துச்சுட்டே சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு தயாங்க கிஸ் பண்ணுறான். அப்படியே அந்த கிஸ் வந்து ரஃபாக போகுது. வலிக்குது வலிக்குது ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி தயாங்க வந்து கத்துறான். என்ன இதெல்லாம் கேட்டேன்? கேட்டேன் அதுக்கு நீ இப்படியா அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்குறான். எல்லாத்தையும் அனுபவி அப்படின்ற மாதிரி அவனை அந்த பேசஞ்சர் சீட்டில் போட்டுட்டு பின்னாடி பேக் சீட்டை போட்டுட்டு அப்படியே மேலே ஓவராகிறான். தேங்க அப்படி பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பார்க்குற? எல்லாம் இன்னைக்கு என்னோட மொசக்குட்டி உள்ள அழகா இருக்கேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். அந்த மொசக்குட்டியை விட மாட்டியா? நீ தான் என்னோட மொசக்குட்டி அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். அவன் அப்படியே சிரிச்சிட்டு, சரி 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 இந்த முனை மாத்தாத அப்படின்ற மாதிரி அவனோட நெக்கில் போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தேவங்க செம்மையாக மோன் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அப்படின்ட்டு அவனோட ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவன் செஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தயவங்க என்ன நினச்சான்னு தெரில, அப்படியே தள்ளு ஏஞ்சிட்டு நீ படு அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டு, என்னடா ஆச்சு, நீ படு ஜங்குக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ தயவங்க மேலே ஓவர் ஆகிட்டு அப்படின்ட்டு நான் ஸ்டாப்பாக அவன் பாடி ஃபுல்லாக வந்து கிஸ்ஸாக வருது. ஜங்குக்கு மார்னிங் தாங்கவே முடியல. அவன் அப்படியே மோன் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ப்ராசஸ் வந்து போயிருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவங்க வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டு மேலே படுத்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து அவனோட ஹெடை வந்து ரப் பண்ணிகிட்ருக்கான். தேவங் தூங்கிட்டியா? நோ எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக் ஐஸ்லாம் வைடாகுது. என்னது? ஐ நீட் ஒன் மோர் டைம் அப்படின்ற மாதிரி தங்க சொல்கிறான். ஜங்குக் ஐஸ்லாம் வைட் ஆகிட்டு ஐயோ நம்ம ஆக்சுவலாக 5 ரவுண்ட்ஸ் மேலே போயாச்சு, கணக்கே இல்லை தங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான்.
ஐ வாண்ட் இட், ஐ நீட் இட், ஐ வில் ஏர்ன் இட் அப்படின்ற மாதிரி தான் திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். சங்குக்கு அப்படியே நோ 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேடா, இப்படியே இந்த ஒன் ஷாட் முடியுது. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து எதுவுமே பிளான் பண்ணி சொல்லலை. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லலாம். பட் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட். ஓகே, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய், சராங்க.